Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. டெல்லியில் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய கும்பலுக்கு பின்னணியில் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் இருப்பது விசாரணையில் அம்பலமானது. சுமார் 2000 கோடி வரை கடத்தலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இந்த ஜாஃபர் சாதிக் தான் இயக்குனர் அமீர் எடுத்து வந்த இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தின் தயாரிப்பாளர். இதையடுத்து அந்த படத்தின் படப்பிடிப்பு முற்றிலும் நிறுத்தப்படுவதாக இயக்குனர் அமீர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் எழுத்தாளரும் முன்னாள் திமுக பிரமுகருமான KS ராதாகிருஷ்ணன் எக்ஸ் தளத்தில் சில கேள்விகளை அமீரிடத்தில் எழுப்பியுள்ளார். அதில் தனக்கும் போதை வழக்கில் சிக்கியிருக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற உறவுதான் உள்ளது போல தோற்றத்தை ஏற்படுத்த அமீர் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக KS ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். நீங்களும் ஜாஃபர் சாதிக்கும் இணைந்து உயர்தர 4AM கஃபே அண்ட் கிச்சன் மற்றும் த லா கஃபே உணவகத்தை திறந்தீர்களே, அதை ஏன் அறிக்கையில் மறைத்தீர்கள் என்றும் இயக்குனர் அமீருக்கு KSR கேள்வி எழுப்பியுள்ளார். கடை திறப்பு விழா மேடையில் பேசும்போது வாய் நிறைய நண்பர் ஜாஃபர் என்று குறிப்பிட்ட நீங்கள் ஏன் திடீரென அறிக்கையில் தயாரிப்பாளர் ஜாஃபர் என அழைக்கிறீர்கள் என்றும் KSR கேள்வி கேட்டுள்ளார். கடை திறப்பு விழாவுக்கு வந்த விஜய் சேதுபதி, சூரி, வெற்றிமாறன் அனைவரும் கடையை நீங்களும் ஜாஃபரும் இணைந்துதான் தொடங்கியுள்ளீர்கள் என கூறி வாழ்த்துக்கள் சொன்னார்களே என்றும் KSR குறிப்பிட்டுள்ளார். அறிக்கையின் 7வது பத்தியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் யாருடனும் இணைந்து பணியாற்ற போவதில்லை என கூறியுள்ளீர்களே, அதாவது நீங்கள் இறைவன் மிக பெரியவன் படத்திலிருந்து விலகிக் கொள்ள போகிறீர்களா என்றும், அப்படியென்றால் உங்கள் மாயவலை படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்காச்சே, அதை என்ன செய்ய போறீங்க என்றும் அமீரிடத்தில் KSR கேட்டிருக்கிறார். தனக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் உறவு மட்டுமல்ல, பிசினஸ் பார்ட்னர்ஸும் கூட என சொல்ல மறுப்பது, மறைப்பது ஏன் என்றும், ஏதோ வக்கீலிடம் லீகல் அட்வைஸ் கேட்டுள்ளீர்கள், அவர்கள் எழுதி கொடுத்ததை அறிக்கையாக வெளியிட்டுள்ளீர்கள் என்றும், அது உங்களை மேலும் சிக்கலில் சிக்க வைக்கும் என்பதை நீங்கள் யோசிக்கவில்லையா என்றும் KS ராதாகிருஷ்ணன் கேட்டுள்ளார். புலனாய்வு அமைப்புகள் இவற்றையெல்லாம் எளிதாக மோப்பம் பிடித்துவிடும் என்பதை கூட லீகல் டீம் தங்களுக்கு ஆலோசனை வழங்கவில்லையா? புலனாய்வு அமைப்புகள் தேச நலன், இளைஞர் நலன் கருத்தில் கொண்டு உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்றும் KS ராதாகிருஷ்ணன் தன் எக்ஸ் தளத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.